Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கு நான் வந்து அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சப்ஜெக்ட் கோட் வந்து RMB 1D அப்படின்றது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து ஜூன் 2024 கொஷின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நான் பார்ட் B எடுத்திருக்கேன், அதாவது 6 மார்க்ஸ் தான். ஸோ இப்போ பார்ட் Bயில் நம்ம வந்து 18th சம் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரேஷியோ அனாலிசிஸ் சம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு சம் அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் current ratio, quick ratio, fixed asset ratio, debt equity ratio and proprietary ratio. ஸோ நம்மளை வந்து 5 ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ரேஷியோவாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன? கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி அப்படின்றது தான் இந்த கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கரண்ட் அசட்ஸ் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் அசட்ஸ் அப்படின்னா என்னது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாலே அந்த கரண்ட் அசட்ல என்னென்ன வரும் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரண்ட் அசட் அப்படின்றது வித்தின் 1 இயர்க்குள்ள நம்மளால வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அசட்ல பாருங்க அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் இது வந்து கரண்ட், அண்ட் கேஷ் அட் பேங்க், தென் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வராது, ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் அசட் மாதிரி. தென் டிபெஞ்சர்ஸ், தென் ஸ்டாக், தென் இது வராது, ஏன்னா இது எல்லாமே ஃபிக்ஸட். இது வந்து இன்டான்ஜிபிள், இதுவும் இன்டான்ஜிபிள். ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ கரண்ட் அசட் குயிக்காக நமக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ் வந்து கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். ஸோ 5 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ கரண்ட் அசட்ஸ் வந்து கேஷ் இன் ஹேண்ட், பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். ஸோ அதோட அமௌண்ட் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 2000, அட் கேஷ் அட் பேங்க்குக்கு வந்து 10,000, பில்ஸ் ரிசீவபிளுக்கு வந்து 30,000. ஸோ 2000, 10,000, 30,000. நெக்ஸ்ட் டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக், டெட்டாஸ்க்கு வந்து 70 அண்ட் ஸ்டாக்குக்கு வந்து 40. ஸோ டெட்டாஸ்க்கு வந்து 70 அண்ட் ஸ்டாக்குக்கு வந்து 40. நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரண்ட் அசட்ஸ் வந்து 1,52,000 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றது இதுவும் அதே தான், சேம் கான்செப்ட் தான். ஆனால் இது வந்து லைபிலிட்டியில் வந்து பார்க்கணும். ஸோ இதுவும் வந்து 1 இயருக்குள்ளே நம்மளால பே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது. ஸோ 1 இயருக்குள்ளே அந்த லைபிலிட்டி வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இதுலேயும் லைபிலிட்டி சைடில் பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் இதெல்லாம் வராது, டிபெஞ்சர்ஸ் வராது, லோன் வராது. தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரும், தென் டெட்டாஸ் வரும், தென் ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரிசர்வ்ஸ் வராது, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் இருக்குது, 1, 2 and 3, 4 ஐட்டம்ஸ். ஸோ அதோட அமௌண்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. பேங்க் ஓடிக்கு 40 அண்ட் கிரெடிட்டாஸ்க்கு 67. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் 40, கிரெடிட்டாஸ்க்கு 67. நெக்ஸ்ட் வந்து ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ஸோ டிவிடெண்ட்டுக்கு வந்து 10,000, டேக்ஸுக்கு வந்து 20,000. ஸோ டிவிடெண்ட்டுக்கு 10 அண்ட் டேக்ஸுக்கு வந்து 20,000. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1,37,000 வருது. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் அசட்ஸ் எவ்வளோன்னு தெரியும், கரண்ட் லைபிலிட்டியும் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அசட்ஸ் வந்து 1,52,000, ஸோ 1,52,000 அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1,37,000, ஸோ 1,37,000. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1.109 அந்த மாதிரி வருது. ஸோ 0க்கு அப்புறம் நம்ம வேல்யூஸ் எடுக்க மாட்டோம், அதனால 1.1 அப்படின்றது போட்டிருக்கேன். அப்போ கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.1. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம குவிக் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ குவிக் ரேஷியோட இன்னொரு நேம் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஸோ இந்த குவிக் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா குவிக் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இங்கே வந்து குவிக் அசட் இந்த இடத்துல வரணும். ஸோ நான் அதை போடுறதுக்கு பதிலாக அந்த குவிக் அசட் வந்து இந்த கரண்ட் லைபிலிட்டி அண்ட் ஸ்டாக் மைனஸ் பண்ணும்போது தான் இது வரும். ஸோ நான் அதை எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டேன். ஸோ இதுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குவிக் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி அப்படின்றது தான் இந்த குவிக் ரேஷியோட ஃபார்முலா. அப்போ மேலே வந்து குவிக் அசட் வருதா, அந்த குவிக் அசட்டோட ஃபார்முலா தான் இந்த கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக் அப்படின்றது. அதாவது கரண்ட் அசட்ல இருந்து ஸ்டாக் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துடணும், அதுதான் வந்து குவிக் அசட் அப்படின்றது. ஏன்னா நம்மளுக்கு மற்ற அசட் எல்லாமே நம்மளால இன்னும் குவிக்காக வந்து நம்மளால கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஆனால் ஸ்டாக் வந்து அவ்வளோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த குவிக் அசட்டில் வந்து அந்த ஸ்டாக் மட்டும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணாமல் மைனஸ் பண்ணிக்கிறோம். then divided by current liabilities.
ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதுலேயே இந்த கரண்ட் அசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கரண்ட் அசட்ஸ் வந்து 1,52,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கரண்ட் அசட் 1,52,000 மைனஸ் ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 40,000. ஸோ 40,000. ஸோ 1,52,000 மைனஸ் 40,000. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து குவிக் அசட்டோட வேல்யூ 1,12,000. இந்த இடத்துல குவிக் அசட்டோட வேல்யூ. தென் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,37,000. ஸோ இதையும் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம வந்து குவிக் அசட் 1,12,000 தென் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,37,000. ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0.817 அப்படின்னு வருது. ஸோ அதனால் அந்த 7 வந்து நம்ம இந்த இடத்துல கேரி பண்ணி ரவுண்ட் பண்ணும்போது 0.82 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து குவிக் ரேஷியோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசட் ரேஷியோ இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் அசட் ரேஷியோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் டிவைட் பை லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸட் அசட் என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ அந்த அசட்டில் வந்து எதெல்லாம் ஃபிக்ஸட் அசட் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து நோட் பண்ணால் போதும். கொஷினில் வந்து இந்த அசட் சைடில் எதெல்லாம் ஃபிக்ஸட் அசட் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபிக்ஸட் அசட் அப்படின்றது லாங் டேர்ம் அசட். ஸோ அது வந்து நம்மள ஈஸியாக வந்து நம்மளால் அதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான அசட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், தென் மெஷினரி. ஸோ இந்த 3 ஐட்டம் தான் நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸாக இருக்குது. ஸோ இந்த 3மே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்னிச்சர் வந்து 30,000, தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 2,20,000, தென் மெஷினரி வந்து 1 lakh. ஸோ பாருங்கள், ஃபர்னிச்சர் 30, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,20,000 அண்ட் மெஷினரி 1 lakh. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3,50,000 வருது ஃபிக்ஸட் அசட். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ஃபண்ட். ஸோ லாங் டேர்ம் ஃபண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா equity share capital plus preference share capital, then debentures, then loan, reserves and P&L account. அதாவது நம்மளுக்கு லாங் டேர்மில் என்னென்ன ஃபண்ட்லாம் நம்மளுக்கு பிஸ்னஸில் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஃபண்டு தான். அதாவது அந்த அந்த ரிசோர்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு இந்த லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்து ஃபண்ட் வந்து வருது, அது வந்து டிபெஞ்சர்ஸா இல்லைனா லோனா அப்படின்றத தாண்டி அந்த லோன் டிபெஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பே பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அது வந்து கரண்ட் டைமில் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபண்டாக ஆக்ட் ஆகுது இல்லை, அதுவும் லாங் டேர்முக்கு அது வந்து நம்மளுக்கு ஃபண்டாக இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த ஷேர் கேபிட்டல் ரெண்டுமே வரும், தென் டிபெஞ்சர்ஸ் வரும், தென் லோன் வரும், தென் பேங்க் இது வராது, ஏன்னா இது எல்லாமே கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் எதுவுமே இதில் வராது, ஏன்னா இது எல்லாமே லாங் டேர்ம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ரிசர்வ்ஸ் வரும், தென் P&L வரும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதோட அமௌண்ட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே 1 lakh. ஸோ 1 lakh. தென் டிபெஞ்சர்ஸுக்கு வந்து 40,000, லோனுக்கு 20, ரிசர்வ்ஸ்க்கு வந்து 1,50,000, தென் P&Lக்கு 20,000. ஸோ இது எல்லாமே கொஷினில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது 4,30,000 வருது. ஸோ அப்போ லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படின்றதோட வேல்யூ வந்து 4,30,000. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசட் எவ்வளோன்னு தெரியும், லாங் டேர்ம் ஃபண்ட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே நோட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கான வேல்யூஸும் நம்ம வந்து இங்கே நோட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0.8139 அப்படி வருது. ஸோ அது வந்து நம்ம வந்து 0.81 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபிக்ஸட் அசட் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இதுக்கு வந்து டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட்ஸ் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ லாங் டேர்ம், இந்த இடத்துல நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட் பார்த்தோமா, இந்த இடத்துல நம்ம லாங் டேர்ம் டெப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே வந்து நம்மளுக்கு லாங் டேர்மில் நம்ம என்னென்னலாம் டெப்த் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன்ஸ் வரும். வேறு இந்த ஷேர் ஹோல்டர்ஸோ இந்த விஷயங்கள் ரிசர்வ்ஸோ P&L இது எதுவுமே வராது. ஜஸ்ட் இந்த டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன் மட்டும்தான் வரும். ஏன்னா இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து ரீபேயபிளாக இருக்கும் லாங் டேர்மில். ஸோ அதனால தான் அது டெப்ட்ஸ் அப்படின்னு ஆகுது. ஸோ இதுக்கான வேல்யூஸ் வந்து கொஷினில் எவ்வளோ அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000, தென் லோனுக்கு லாங் டேர்ம் லோனுக்கு வந்து 20,000. ஸோ இது ரெண்டும் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் இந்த இடத்துல வராது, லாங் டேர்ம் தானே. ஸோ அதனால் லாங் டேர்ம் லோன் மட்டும் தான் இந்த இடத்துல வரும். ஸோ அது ரெண்டும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 60,000 வருது. ஸோ இதான் வந்து லாங் டேர்ம் டெப்ட்ஸ் அப்படின்றது.
நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லாங் டேர்ம் ஃபண்டில் இருந்தது இந்த டெப்ஸ் அண்ட் லோனை தவிர பேலன்ஸ் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ரிசர்வ்ஸ் அண்ட் பிஎன்ஆர். பார்த்தீங்களா, ஈக்விட்டி, இந்த ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டெப்ஸ் அண்ட் லோன் வரல, ரிசர்வ்ஸ் அண்ட் பிஎன்ஆர் வருது. ஸோ இப்போ இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே வருது. ஒன்று வந்து டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன்ஸ் வந்து, தென் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே. ஏன்னா அந்த ரெண்டு தான் வந்து டெப்ஸாக இதாகுது. மற்றபடி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஓனர்ஸ் ஃபண்டு. ஸோ இந்த ஓனர்ஸ் ஃபண்டில் வந்து இந்த டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோனை தவிர பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓனர்ஸ் ஃபண்டில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுக்கான வேல்யூஸ் என்னன்றதை பார்த்து கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 3,70,000 வருது. ஸோ அப்போ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே போட்டுட்டோம். தென் இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.16 அப்படின்றது வருது. ஸோ அப்போ இப்போ வந்து டெப்த் ஈக்விட்டி ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் டேஞ்சபிள் அசெட். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டோட்டல் டேஞ்சபிள் அசெட்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டேஞ்சபிள் அசெட் அப்படின்னா என்னது, இன்டேஞ்சபிள் அசெட்டை தவிர பேலன்ஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். So total tangible asset is equal to total asset minus intangible assets. ஸோ நம்மளுக்கு கொஷனில் டோட்டலாக இந்த கரண்ட் அசட், ஃபிக்ஸட் அசட் எல்லாமே சேர்த்து டோட்டலாக அசட்ஸோட வேல்யூ வந்து 5,67,000. ஸோ இந்த டோட்டல் அசட்டில் இருந்து நம்ம இன்டான்ஜிபிள் அசட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், டோட்டல் அசட் மைனஸ் இன்டான்ஜிபிள் அசட். ஸோ டோட்டல் அசட் வந்து இந்த வேல்யூ, இதில் இன்டான்ஜிபிள் மட்டும் எடுக்கணும். ஸோ இதில் இன்டான்ஜிபிள் எது அப்படின்னா இந்த குட்வில்லும் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இன்டான்ஜிபிள் ஐட்டம்ஸ். ஸோ அதனால இந்த ரெண்டுத்தை மட்டும் நம்ம இப்போ வந்து மைனஸ் பண்ணணும். குட்வில் வந்து 35,000 அண்ட் ப்ரிலிமினரி வந்து 10,000. இந்த 5,67,000 இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் அசட் வந்து 5,67,000 மைனஸ் இன்டான்ஜிபிள் அசட். இன்டான்ஜிபிள் அசட் அப்படின்றது இந்த கொஷனில் வந்து குட்வில் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ குட்விலோட வேல்யூ வந்து 35,000 அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000. ஸோ இந்த 35 + 10 வந்து 45,000. அப்போ இந்த டோட்டல் அசட்டில் இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 5,22,000 வருது. அப்போ இந்த டோட்டல் டேஞ்சபிள் அசட்டோட வேல்யூ வந்து 5,22,000. தென் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இங்கே நோட் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் ரெண்டுமே நோட் பண்ணி ஸோ இது டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0.7 அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு கொஷனில் வந்து 5 ரேஷியோஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 5 ரேஷியோஸ்க்குமே அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து இது எல்லாமே வந்து லைனாக இந்த ரேஷியோஸ் 5மே லைனாக எழுதிட்டு ஒவ்வொரு ரேஷியோ பக்கத்துலையும் அதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்றத ஃபைனலாக காட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கும் எக்ஸாமில். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.